வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அரசியல் பேசுறவங்க அரசியல் மட்டும் பேசுனா பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு சில விஷயங்கள் அங்க நடக்கும்போது என்ன இது அரசியல் மேடைகளை இது போல விஷயங்களை கேட்கணுமான்னு நம்மளே முகம் சுழிக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. த்ரிஷா அவர்கள் பேரை திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்க. இதை பற்றியும் அப்புறம் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் தாவேக்கா முழக்கம், இது தேவையா? இது எல்லாத்தை பற்றி தான் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க, காவிரி விவகாரத்தில் பெற்ற தீர்ப்பை கூட இவங்களால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லியிருக்காரு. வேறு யாரை பற்றியும் சொல்லலை, தாவேக்க அரசு இருக்காங்களே அவங்கள கை காமிச்சு தான் பேசியிருக்காரு. இது கையாளாகாத அரசுன்ற வார்த்தைகளை பயன்படுத்தின கையோடு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியலங்க, என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்து தண்ணியை கொண்டு வரணும்னு அவங்களுக்கு புரியலங்கன்னு இவர் அந்தளவுக்கு பேசியிருக்காரு. இது போல் எதிர்கட்சிகள் விமர்சனங்கள் அடுக்க தாவேக்க அரசு அடுத்த கட்ட ஆக்ஷனுக்காக தள்ளப்பட்டு இருக்கல, ப்ரெஷரை பெருசாக பில்ட் ஆகிட்டு இருக்குல்ல. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு. இந்த காவிரி நீர் நமக்கான நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பெறுவது சார்ந்து கோர்ட்டு தலையிடணும்னு நாம் சுப்ரீம் கோர்ட் கதவுகளை தட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பக்கம் இந்த சினாரியோவா, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, விவசாயிகளை புறக்கணிச்சிட்டு வேளாண் பட்ஜெட்டை கையில் எடுத்துக்கிட்டு திருப்பதி போனால் மட்டும் பாவம் போகுமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த காட்சிகள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமைச்சர் அவர்கள் வேளாண் பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை திருப்பதி கொண்டு போன விஷயம், அவர் அங்கே போய் வேண்டுதல் பண்ணிட்டு வந்த விஷயம்லாம் பார்த்துருப்பீங்க. அதை தான் இவர் இங்கே விமர்சனம் பண்ணியிருக்காரு. கர்நாடக அனைத்து கட்சி கூட்டத்தை பற்றின செய்தியை சிஎம் அவர்கள் பார்த்தாரா இல்லையான்னு கேட்குறாங்க. ஏன்னா இங்கே இருக்க எல்லா கட்சிகளும் பொதுவாக கேட்டுட்டு இருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களே, இது வரைக்கும் நடக்கல. அதுக்காக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாப்புல. அந்த நியூஸில் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையாங்க, கர்நாடகாவில் பண்ணுறாங்க, இங்கேயே பண்ண மாட்டீங்க. உழவர்களோட கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற தவறிட்டீங்க அப்படின்னா, தொடர்ந்து தவறிட்டு இருக்கீங்கன்னா போராட்டம் இன்னும் பெருசாக அவன் பார்த்துக்குங்கன்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. என்ன ப்ரோ அந்தளவுக்கு பெரிய போராட்டம் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே நடந்திருக்கு மக்களே. திமுக சார்பில் அதை பற்றி நான் போக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். டிஎம்கோட ஐடி விங் இருக்குல்ல, அவங்க இது போல் கிரியேஷன்ஸை சோஷியல் மீடியா முழுக்க பயங்கரமாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை பெற்றுத்தர துணிவில்லாத எட்டப்பெண்கள்னு ஒரு பக்கம் சிஎம் விஜய் அவர்களோட புகைப்படம், இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி இருக்கார்ல அவரோட புகைப்படம். ஆப்வியஸாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா இந்த படத்தில் இவர் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் கூட்டணி இல்லைல்ல, அதனால இங்கே அவரோட படத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது எட்டப்பெண்கள் வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க மக்களே. அதில் ஹேஷ்டேக் பார்த்தீங்களா, விவசாய விரோதி விஜய்னு இது போல் ஹேஷ்டேக்கை பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் முகம் மிஸ்ஸா, அங்கே அவரோட முகத்தையும் உள்ளே அவங்க இன்சர்ட் பண்ணியாச்சு. பிரதமர் மோடி அவர்களோட முகம், தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை பெற்றுத்தர துணிவில்லாத எட்டப்பெண்கள்னு 3 பேர் முகங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காவிரி இஷ்யூ கர்நாடகா சார்ந்து மட்டும் அரசியலாக பெருசாக மாற்றப்படலை, தமிழ்நாட்டிலையும் பெரும் அரசியலாக மாற்றப்பட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வாரங்கள்லேயோ மாதங்களையோக்குள்ளே கூட திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின்னு நாம் சொல்ல ஆரம்பிச்சு ஆச்சரியப்படுறதுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆக்டிவாக இருக்கிறத விட ஒரு படி மேலே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்ட் டைம் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இந்த பார்ட்டி ஓரியன்டாக கவனிச்சிங்களா, இதோட ஒரு அங்கமாக தான் உதயநிதி அவர்கள் தலைமையில் திமுக ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் தஞ்சையில் நடந்திருக்கு. அதில் எழுப்பப்பட்ட முக்கியமான முழக்கங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விவசாய கடனை முழுமையாக ரத்து செய்யாத தாவேக்க அரசை கண்டிக்கிறோம், மேகதாது அணை கட்டுறதை தடுக்க தவறிய தாவேக்க அரசை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோன்னு இது போல் முழக்கங்கள் தான் தொடர்ந்து முன்னெடுப்பினாங்க. இந்த கூட்டத்தில் உதயநிதி அவர்கள் ஸ்டேஜில் ஏறி பேச ஆரம்பித்தார். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கீழே அதை கேட்டுட்டு இருந்த தொண்டர்கள் இருக்காங்களே, திமுக தொண்டர்கள், அவங்க சில பேர் ஒரு பெயரை முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரிஷா த்ரிஷா த்ரிஷான்னு அவங்கெல்லாம் அந்த பெயரை அதிகமாக முணுமுணுக்கவே இது ஸ்டேஜில் இருந்த உதயநிதி அவர்களை கேட்காம இருக்கும், அவருக்கும் கேட்டுருச்சு.
அவர் அந்த டைம்ல சொன்ன ஒரு விஷயங்க. அதுக்கப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணிட்டு என்ன சொன்னாரு, நான் காவிரியை சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்குறீங்க, அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலாக அவர் சொன்ன விஷயம் இரட்டை அர்த்தம் கொண்டதா இருக்கு. இப்படி ஆபாசமா பேசுவீங்கன்ற மாதிரி பல பேரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் டிவிக்கு அபிமானிகள் இருக்காங்களே, அவங்க இவர் பேசின இந்த கிளிப்பை எடுத்து வச்சு டிபேட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்போ ஒரு பேசின இந்த விஷயம் வேற பூதாகரமாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சா. இது ஒரு பக்கம். இதே ஸ்டேஜில் உதயநிதி அவர்கள் என்னென்ன பேசினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ கடுமையாக தாவைக்க அரசை கண்டிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிச்சிருக்காரு. வார்த்தை பிரயோகங்களும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் இருக்குது. கர்நாடகா சிஎம்ஐ பார்க்குறது இருக்கட்டும், நம்ம ஊர் விவசாயிகளை முதல்ல அவர் வந்து சந்திச்சாரா அப்படின்னு கேட்குறாரு. விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் சந்திச்சாரான்னு இந்த கேள்வி கேட்குறாரு. நிர்வாக திறமையற்ற டம்மி சிஎம்மால தான் நமக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. ஊரா வீட்டு நெய்யில் ஸ்வீட் செஞ்சுருக்காரு, இது போல வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காப்புல. பாஜக அப்படின்ற சொல்ல கூட உச்சரிக்க சிஎம் அவர்களுக்கு திராணி இல்லைன்னு இந்த வார்த்தைகள் வேற. ஏன்னா சில மாதங்கள் ஆயிடுச்சு தாவைக்கு ஆட்சிக்கு வந்து, ஆனால் இன்னும் நீங்கள் பாஜக எதிர்ப்புன்ற நிலைப்பாடை பெருசாக எடுக்கலையேன்னு அவர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. திருட்டு லாட்ரி அமைச்சர், திருட்டு விசிடி அமைச்சர், பிளாக் டிக்கெட் அமைச்சர், போதை பவுடர் அமைச்சர்னு ஒட்டுமொத்த கேபினட்டும் ஜோக்கர்களால் நிரம்பி இருக்கிறதா இது போல வார்த்தைகள் வேற. கழிவறையில் கூட அவங்க ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்கன்னு இந்த விஷயம் வேற. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளை அறிவிக்கணும்னு இவர் ஒரு பக்கம் கேட்டிருக்காரா. இன்னொரு பக்கம் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் 25,000 ரூபாய் வரைக்கும் இழப்பீடு கொடுக்கணுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த காவிரி இஷ்யூவில் பாதிக்கப்பட்டிருக்க டெல்டா விவசாயிகள் இருக்காங்களே அவங்க சார்ந்து விவசாயிகளோட கண்ணீரை கண்டுக்காம படத்தை பார்த்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்க அமைச்சர்கள் அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு மக்களே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரோட ஸ்பீச் இப்போ நீங்களே கேளுங்களேன். இவர் கர்நாடக முதலமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல நம்ம ஊர் விவசாயிகளை உங்களை பார்த்தாரா, உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாரா? முதல்ல என்ன பண்ணிருக்கணும், நம்முடைய விவசாயிகளை வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுத்திருக்கணும். அதை இந்த முதலமைச்சர் செய்யல. அரசு தான் எங்களை கூப்பிடல, கேட்கல, நாங்களே வந்து முதலமைச்சரை வந்து பார்த்து பேசுறோம்னு விவசாயிகள் கோட்டை நோக்கி போனாங்க. ஆனா அந்த விவசாயிகளையும் குண்டு கட்ட கைது பண்ணிய அரசு தான் இந்த குதிரை பேர அரசு. அந்த அளவுக்கு விவசாயிகள் மேல இந்த முதலமைச்சருக்கு ஒரு வன்மம். முதலமைச்சர் தான் இப்படின்னா நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருட மாதிரி ஓடுறாரு, தலை தெரிச்சு ஓடுறாரு, எந்த கேள்விக்கு பதில் கிடையாது. வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர்? வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இந்த அரசுடைய லட்சணம், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய லட்சணம். எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க? திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டுக்கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். இப்படி மொத்த கேபினட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஆடி 18. பொதுவா இந்த ஆடி பெருக்கில் ஆறு முழுக்க தண்ணி நிறைந்து ஓடும். ஆனா வருகின்ற வழி எங்கும் பார்த்தேன், காவிரி டெல்டாவில் உள்ள ஆறுகள் அனைத்தும் இன்னைக்கு வறண்டு கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் போல இன்னைக்கு காட்சி அளிச்சிட்டு இருக்கு.
இதுவே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நம்ம தலைவர் இந்த நிலைமை ஏற்பட விட்டுருப்பாரா? இன்னைக்கு குருவையை காப்பாற்ற முடியல. சம்பா என்ன நிலைமை ஆகுமோன்னு விவசாயிகள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஏதோ ஒரு சாதாரணமாக நடந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. 2021 2025 வரைக்கும் அன்றைய முதலமைச்சரான நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் சரியா ஜூன் 12 அன்னைக்கு மேட்டூர் அணையை தானே போய் திறந்து வச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சில ஆண்டுகள்ல ஜூன் 12க்கு முன்பே மேட்டூர்ல இருந்து தண்ணியை திறந்து விட்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அப்போ ஆனா இந்த வருஷம் என்ன நிலைமை? ஜூன் மாசம் முடிஞ்சு போச்சு, ஜூலை மாசம் முடிஞ்சு போச்சு, இப்போ ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோம், இன்னும் தண்ணி வரல. காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்புப்படி ஜூன் மாசத்துல 9.9 டிஎம்சி தண்ணீர், ஜூலை மாசத்துல 32 டிஎம்சி தண்ணீர் அப்படின்னு மொத்தம் 42 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இந்த காவிரி இஷ்யூவை மையப்படுத்தி த்ரிஷா அவர்கள் பேர் எங்க உள்ளன்னு வச்சு தரலங்க. அந்த கூட்டத்தில் இருக்க அவங்க பேரை சொல்லி அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் ரியாக்ட் பண்ணி அதே ஒரு பெரிய பொருளாக மாறி பேசு பொருளாக மாறி இதுக்கப்புறமா காவிரி இஷ்யூ சார்ந்து இந்த கவர்மெண்ட்டை உதயநிதி அவர்கள் அவ்வளோ விளாசி வேற மாதிரி போட்டுக்கல விவகாரம். இதுக்கு மத்தியில் காரைக்குடி அரசு பள்ளிக்கூடத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் டிவிக்கே கோஷம் எழுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்கூல்ஸில் இது போல் விஷயங்கள் பண்ணிடவே கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்து கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போயே நடந்திருக்கு அப்படின்னா, அமைச்சர் முன்பே அப்படின்னா எப்படிங்க இதெல்லாம்? ஆக்சுவலாக இந்த விஷயம் தேவையில்லாத ஒன்றும் இல்லை. இது போல் ஸ்கூல் சார்ந்து நடக்கிறது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். வர அரசியல் மேடைகளில் அநாகரிக வார்த்தைகள் பெருகிக்கிட்டு இருக்கோன்ற அச்சம் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாகரிக அரசியலை எப்போவுமே இந்த ஜென்ரேஷன் எதிர்பார்க்குறாங்க. அதை விட்டு சோஷியல் மீடியாவில் பல பேர் அவதூறாக பேசுகிற விஷயம், ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தணும்னு ஆபாசமாக பேசுகிற விஷயம், இதை நாமளும் என்கரேஜ் பண்ண முடியாதுல்ல. ஆனால் இப்போ அரசியல் மேடைகளில் இந்த விஷயமும் பெருசாக பேசப்பட்டு இருக்கோ. ஏன்னா எங்கெங்கே எந்த விஷயங்கள் சார்ந்து விவாதிக்கணும்னு ஒன்று இருக்குங்க. அதை தாண்டி நம்ம அந்த வட்டத்துக்கு வெளியே போயிட்டோம்னாக்கா நாகரிக அரசியல் முன்னாடி சேர்த்து அநாகரிக அரசியலாக மாறிடும். நான் சொல்கிற இந்த விஷயம் எல்லா கட்சியினருக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.